தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல 10,30,348 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தூத்துக்குடியில நடைபெற்ற மண்டல முதலீட்டாளர்கள் மாநாட்டுல முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடியில நடைபெற்ற மண்டல அளவிலான முதலீட்டாளர்கள் மாநாட்டுல 4 புதிய நிறுவனங்களோட வணிக செயல்பாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தாரு. மேலும் முதலமைச்சர் முன்னிலையில 32,554 கோடி ரூபாய் முதலீட்டுல தொடங்கப்பட உள்ள தொழில்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. பிறகு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய முதல்வர் தமிழகத்தோட தொழில் வளர்ச்சியை முதன்மையா கொண்டு அதற்கான உள்கட்டமைப்புகளை மாநில அரசு மிக சிறப்பான முறையில உருவாக்கி இருக்கு அப்படின்னும், முதலீட்டாளர்கள் மாநாடுகளை முதலீட்டாளர்கள் உடனான சந்திப்புகளையும் தொடர்ச்சியா நடத்திட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு எடுத்து வரும் பெரும் முயற்சியோட பலனா கடந்த 4 ஆண்டுகள்ல 10,30,348 கோடி ரூபாய் அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட முதலீடு கிடைச்சிருக்கு அப்படின்னும், இதன் மூலமா 32,28,945 பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அப்படிங்கிற வகையில 898 திட்டங்களை ஈர்த்திருக்கிறதா முதலமைச்சர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தற்போது 32,554 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட முதலீடு மற்றும் 49,845 பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அப்படிங்கிற வகையில 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் சிறு குறு தொழில்கள் 244 கோடியே 45 லட்சம் ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் 1056 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற வகையில 19 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா முதலமைச்சர் சொன்னாரு.